சார் இப்போ ஆரம்ப கட்டத்துல கோகிலா மூடு பண்ணி இது மாதிரில ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் விதியில நெகட்டிவ் ஆன விஷயங்கள் எல்லா டைப் கேரக்டர்ஸும் இதுதான் பண்ணுவேன்னு இல்லாம பல்வேறு விஷயங்கள் பண்ணிருக்கும் போது எதிர்நாயகனாவும் 100வது நாள்ல பண்ணிருக்கீங்க. இப்போ கோட்ல நீங்க எதிர்நாயகனாக நடிப்பதாக கூறப்படுகிறது, ஊடகங்கள் சொல்லப்படுகிறது. இந்த படத்தை செலக்ட் பண்றதுக்கு என்ன ரீசன்? இந்த படம் முடிஞ்சது ஏஜிஎஸ் பர்மிஷனோட, வெங்கட் பிரபு அவர்களோட பர்மிஷனோட இந்த படத்தை பத்தி டீட்டெயிலா உங்களோடவே நான் பேச தயாரா இருக்கேன். இப்போ அந்த படத்தை பத்தி பேசக்கூடாது, அதனால பேச விரும்பல. ஓகே சார், அதாவது 80ஸ்ல மிகப்பெரிய ஹீரோ மோகன், 2024ல விஜய் சார் பெரிய ஹீரோ. இந்த காம்பினேஷன் எப்படி பாக்குறீங்க? மக்களால தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய நடிகர் ஹீரோவாக விஜய் சார் இருக்கிறார். தளபதி விஜய் சொல்லக்கூடியவர். அவரோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. தேங்க்ஸ் டு வெங்கட் பிரபு, ஏஜிஎஸ். அவர் ரொம்ப அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இஸ் அ வெரி 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 டீப் பர்சன், வெரி சைலண்ட் மேன். அந்த அளவுக்கு சைலண்டாக இருக்கிறது கற்றுக்கணும்னு நானே ஆசைப்படுறேன். இது அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். இதுதான் அவர்கிட்ட நான் ரொம்ப சிறப்பாக இருக்கிற ஒரு அம்சமாக நான் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் அவர் அவ்வளோ டீப்பாக சைலண்ட்டாக உட்காந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பார் தவிர, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு. ஸோ அது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நடிகனா எது ரொம்ப மிஸ் பண்ணுறதா நினைக்கிறீங்க? என்ன மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. நடிப்பும் ஒரு தொழில் ரீதியாக வரும். நடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம், கார் ஏறினதும் ஃபேமிலி மேன் இல்லை ஃப்ரெண்டாக ஒரு எல்லாத்தையும் பேசுவோம் தவிர பெருசாக ஃபீலிங்குங்கிறது நல்ல படம் கொடுக்கும்போதோ தோல்வி படம் கொடுக்கும்போது அந்த டைமில் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வரும். அதுக்கு தேங்க் காட் சொல்லி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சார், நடிகனா சில இடத்துல நம்ம தவறி இருக்கலாம், ஆனா மனுஷனா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதா இருந்தா நீங்க எதை சொல்லுவீங்க? மனுஷனா ஜெயிச்சிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், மனுஷனா வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். தவிர ஜெயிச்சிட்டேங்கிறது இல்லை, மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் உண்மையான விஷயம். சார், இந்த காலகட்டத்துல படம் நல்லா இருக்கா இல்லையான்றதை விட எந்த ஹீரோ ஆக்ட் பண்ணிருக்காங்கன்ற பாக்குறதா ஒரு விஷயங்கள், ஸ்டார் வேல்யூன்றது ஒரு விஷயங்கள் இப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு ஸ்டாரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது ஒரு உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். தியாகராஜ் பாகவதர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு உண்மை என்னன்னா, படம் தான் எப்பவுமே நிர்ணயிக்கப்படுது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை படம் ஹிட் ஆனா அந்த படத்தோட தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகருக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ. படம் ஃப்ளாப் ஆனால் அவங்க சரிவு இருக்கும். ஸோ படம் எப்போவுமே டிசைட் ஃபேக்டருங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு படம் நல்ல படமாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறது மட்டும் தவிர ஸ்டார் வேல்யூ, படம் ஓடினா ஸ்டார் வேல்யூ, படம் ஓடலைன்னா ஸ்டார் வேல்யூ இல்லை. அதனால படம் எப்படி, கதை எப்படி, இயக்குனர் எப்படிங்கிறது பார்த்து உள்ளே பூந்தால் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரி ஃப்ரைடே இட் ஃப்ளக்சுவேட். ஸோ ஃப்ளாப்பு சக்ஸஸ் பற்றி எனக்கு மார்க்கெட் வந்துச்சு, மார்க்கெட் இல்லைங்கிறது அப்பவும் அந்த எண்ணங்கள் பெருசாக இல்லை, இப்பவும் இல்லை. நல்ல கதை நல்லா இருந்தால் அந்த படம் ஹிட் ஆனால் நமக்கு ஒரு வேல்யூ, அந்த படம் ஹிட் ஆகலைன்னா எங்களுக்கு வேல்யூ இல்லை. இது எல்லா டைரக்டர்களுக்கும், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், எல்லா எக்ஸிபியூட்டர்ஸ்க்கும், எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான். நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். பட் அது முகம் ஹீரோ ஆர் யாரா தெரியறதுனால அப்படி சொல்றாங்க. பட் எல்லா ஹீரோக்களுக்கும், எல்லா டைரக்டர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை, ப்ரொடியூசர்களுக்கும் தெரிஞ்ச உண்மை, படம் மட்டும்தான் டிசைடிங் ஃபேக்டர்.